மஞ்சக்காமால அம்மை இந்த 2 நோய்களுமே கொடுமையான ஒரு நோய். இவர் எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க நான் ஆங்கில மருந்துகள் எடுக்கிறேன்னு போனதுல ஓவர் டோசேஜா இருக்கலாம். அதனால பின்விளைவுகள் வந்திருக்கலாம். அவர்கள் செய்த தவறுனா நீங்க என்ன சொல்லுவீங்க? தட நிறைய தப்பா செஞ்சுக்கிட்ட மாதிரி படுது. ஆனா குடிப்பழக்கம், அந்த குடிப்பழக்கத்தை தொடர்ந்து இருந்தது. மஞ்சக்காமாலி அதுக்கு அவர் பண்ணிக்கிட்ட ஒரு சிகிச்சைகள். ஒன்ஸ் லிவர் கம்ப்ளீட்டா கெட்டு போன பின்னால ஒரு பாகத்தையே கட் பண்ணி எடுக்கிறது. கலர்ல இருக்க ஒரு பவுடர் மாதிரி ஒன்று உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டு தான் ஸ்டேஜ் ஃபுல்லா இருப்பாரு. அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க உடம்புல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அப்படி பண்ணக்கூடாதுங்க. இவர் உடம்பு முழுக்க அது பூசும்போது என்ன ஆகுனா, உடம்புல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகள் வழியும் நீங்க இதெல்லாம் உள்ள போகும். அதனாலதான் உயிர்களை கொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம கொல்லும். உடம்பு திடீர்னு குறைஞ்சதுக்கு என்ன அவர் செஞ்சாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அந்த கல்லீரல்ல ஒரு அறுவை சிகிச்சை பண்றாங்க. அது அந்த பண்ணவங்களுக்கு திடுக்குன்னு உடம்பு குறைஞ்சிடும். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டா அதுக்கு பின்னால உங்களுக்கு பசிங்கிறது உங்களுக்கு நாளுக்கு ஒரு மடங்கா சுண்டி போயிருது. அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சையெல்லாம் போயிருக்கலாம். ஏன்னா அவருடைய உடல் குறைப்புங்கிறது குடிப்பழக்கம் உள்ள ஆண்களுக்கு ஒன்று அவங்களுடைய உடல் உறுப்புகள், வயிற்று உறுப்புகள், குறிப்பா கல்லீரல் இதோட பாதிப்பு இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இந்த 2 தான் குடிப்பழக்கிறவங்களுக்கு மெயினா வரக்கூடியது. மேம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் இறந்துட்டாரு. மஞ்சக்காமால தான் உயிர் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப நாளாவே குடிப்பழக்கம் இருந்திருக்குன்றதையும் நிறையா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாமே சொல்கிறாங்க. இந்த மஞ்சக்காமாலை நோய் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையானது, அது வந்தால் ஒரு நபருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஃபஸ்ட்டு மஞ்சக்காமால அம்மை இந்த 2 நோய்களுமே ரொம்ப கொடுமையான ஒரு நோய் அப்படிங்கிறது அவர் அதாவது முறையாக செஞ்சிருக்கோம். இல்லைன்னா மேபி ஓவர் டோசேஜ் ஆயிருக்கலாம். ஒன்ஸ் லிவர் கம்ப்ளீட்டாக கெட்டு போன பின்னால் மேலே கொடுக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸ் உங்களுக்கு ஓவர் டோசேஜாக இருக்கலாம். அதனால பின்விளைவுகள் வந்திருக்கலாம். நம்ம எதையும் குறை சொல்கிறதுல ரோபோ சங்கர் மாதிரியும் யாருக்கு ஒரு மஞ்சக்காமலைன்னு நீங்கள் என்ன மருந்துகள் எடுத்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கீழநெல்லி பொடி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு தோட்டங்காடெல்லாம் பக்கத்தில் இருக்குது, கீழநெல்லி செடியை நான் ஈஸியாக பொறிச்சுக்குவேன் அப்படின்னா அது இன்னுமே நல்லது. இப்போ நாங்களாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். எத்தனாவது அப்பார்ட்மெண்ட்லாம் கீழநெல்லிக்கு எங்கே போகிறது? அப்போ கீழநெல்லி பொடி வாங்கிக்கிறோம். 1 கிராம் கீழநெல்லி பொடி மட்டும் வாங்கிக்கோங்க. அதை வாங்கி காலையில் 1 ஸ்பூன் தேனில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் மோர் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிங்க. இது மஞ்சக்காமாலை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப இதமானது. இல்லை 1 டம்ளர் மோரில் கீழநெல்லி பொடி ஒரு பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூனை கலந்து குடிக்கிறது இன்னும் நல்லது. கீழநெல்லி அரைச்சி அப்படி நாங்கள் இப்போ அதாவது கிராமங்கள் என்ன பண்ணுவாங்க, கீழநெல்லி செடி காடு தோட்டங்கள்லேருந்து எடுத்துக்குவாங்க. அம்மியில் வச்சோ இல்லை மிக்சியில் வச்சோ, அம்மியில் வச்சோ அவங்களாம் அரைப்பாங்க. நல்லா மைய அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வச்சுட்டு 1 டம்ளர் மோர் கலந்து குடிங்க. இதை பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஆனால் லிவரில் பிரச்சனை இருக்குது, அஜீர்ண கோளாறு இருக்குன்னா பேசாமல் கீழநெல்லி பொடி வாங்கி டெய்லி 1 ஸ்பூன் மோரில் கலந்து ரெகுலராக குடிங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் எடுங்க. ஆனால் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அப்பேற்பட்ட மாற்றம் தெரியும். ஆனால் இப்போ ரோபோ சங்கர் அவர்களும் சித்த மருத்துவமும் செஞ்சு பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளும். முறையான மருத்துவம் எதை செஞ்சாலுமே இப்போ நம்ம சித்த மருத்துவத்தையும் நம்ம இது பண்ணலை, அலோபதி மருத்துவம் அவர் எந்த சிகிச்சை எந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பண்ணாரோ அவங்களையும் நம்ம பண்ணலை. ஓவர் டோசேஜஸ் நிறைய டைம் பண்ணும்போது லிவர் ஆல்ரெடி ரொம்ப டேமேஜாக இருக்கும்போது உங்களுக்கு ஓவர் டோசேஜ் ஆகும்போதும் ஒரு கட்டத்தில் காப்பாற்ற முடியாமல் ஆயிரும். ஸோ நம்ம யாரையும் சொல்கிறீங்களா. ஆனால் நான் இன்றைக்கி பொதுவாக மஞ்சக்காமலைன்னு வந்தால் தயவுசெய்து இந்த கீழநெல்லி மோரை மறந்துடாதீங்க. அவ்வளோ நீங்கள் ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. இன்னும் ஒரு கீழநெல்லிக்கு இப்படி ஒரு பவரானு உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் வரும். இன்னொன்று அவருக்கு குடிப்பழக்கம் இருந்ததுன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி மேம் குடிப்பழக்கம் இருந்தது, அதை நிறுத்திட்டாங்கன்ற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்திருந்தாலும் அதற்கான உள்ள இந்த டோஸ் எப்பயுமே உள்ளே இருந்துட்டு இருக்கும்ல, லாங் லாஸ்டிங்காக குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அது இப்போ ஏதோ ஒரு நோய் வரனால ஸ்டாப் பண்ணியிருந்தாலுமே அதோட தாக்கம் இருந்துகிட்டே தானே இருந்திருக்கும் எப்படி பார்த்தாலும் உடம்பு. இல்லை நீங்கள் என்றைக்குமே எவ்வளோ 20 வருஷம் நீங்கள் தண்ணியை போட்டு வந்தால் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எல்எஃப்டி பார்க்குறோம், அவங்களுக்கு ஒரு அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், அவங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கா அப்படின்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் வரும்போது
நிஜமாலுமே இயற்கை மருத்துவம், அது குறிப்பாக வந்து இன்டெகிரேஷன் மெடிசன்னா நீங்கள் வந்து சித்தாவில் இருக்க பெஸ்ட்மெட் எடுக்கலாம். பிஎன்ஓஎஸ் டாக்டர், நேச்சர் கியூர் டாக்டர் வந்து உங்களுக்கு உணவு பழக்கம் சொல்லி தருவாங்க. இப்போ 20 வருஷம் தண்ணியை போட்டிருக்கேங்க, நான் டெய்லி குவாட்டர் அடிப்பேன், கையெல்லாம் நடுங்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அமுக்குரான் சூரணம், அமுக்குரான் பேஸ் பண்ண சாப்பிட்டாலே உங்களுக்கு நடுக்கம்லாம் 3 மாதத்தில் சுத்தமாக நின்றுடும். நீங்கள் 20 வருஷமே தண்ணி அடிங்க. அதேமாதிரி 20 வருஷம் தண்ணி அடிச்ச மேடம், இப்போ நான் செக் பண்ணி பார்த்தா எல்எஃப்டி லிவர் வந்து 3rd கிரேடில் இருக்குது, எனக்கு வந்து கார்டியாக்கில் வந்து 2 அடைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கார்டியாக் பிரச்சனைகளுக்கு வந்து மருதம்பட்டை சூரணம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு டிப்ரெஷன் இல்லாமல் வாழுங்க. எது நடக்குதோ நடக்குது, சந்தோஷமாக வாழணும். நாங்கள் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிற ஆண்களுக்கு சொல்கிறது வந்து நிறைய சரிங்க, ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க, கோல்டு வாட்டர் குடிக்காதீங்க, உணவுக்கு பின்னால் ஐஸ்கிரீம் கோல்டு ட்ரிங்க் வந்து குடிக்காதீங்க, அதெல்லாம் மிகப்பெரிய ஹார்ட்டில் பிரச்சனை கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சால் இது வந்து சரி பண்ணக்கூடியது, ரிப்பேர் பண்ண முடியிற ஒரு விஷயம் தான் நிச்சயமாக. மேம் அதே மாதிரி உடலில் வந்து ரொம்ப உருக்கி இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்ணார பார்த்துருக்கோம். முன்னாடி வந்து ரோபோசங்கர் வந்து அவ்வளோ நல்லா அதாவது நல்ல புஷ்டியாக இருப்பார். ஆனால் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு வரும்போதோ இல்லை தனியாக அவரை பார்க்கும்போதோ கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோ குறைஞ்சிருக்கேன்ற மாதிரி அவரும் ஒரு பேட்டில் வந்து சொல்லியிருப்பாரு. உடலை வந்து உருக்கிருமா அப்போ இந்த மஞ்சக்காமல் நோயோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உடல் உருக்குமா? இல்லை, அதாவது முதல்ல உடம்பு வந்து திடீர்னு குறைஞ்சதுக்கு என்ன அவர் செஞ்சாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த கல்லீரலில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அது அந்த பண்ணவங்களுக்கு வந்து திடுக்குன்னு வந்து உடம்பு குறைஞ்சிடும் சிலர். ஆனால் அவர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க, நான் போய் வந்து எடுத்துருவாங்க. இந்த பாகம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பசி அதிகமாக எடுக்கும், இப்படி கட் பண்ணி எடுத்துட்டா அதுக்கு பின்னால் உங்களுக்கு பசிங்கிறது வந்து உங்களுக்கு 4க்கு வந்து 1 மடங்காக சுண்டி போயிடுது. எனக்கு அந்த முழு பிரியாணி அதுக்கு பின்னால் சாப்பிட முடியாது, நல்லா நான் ஒரு கிரில் சிக்கன் வாங்கி ஃபுல்லாக ஒரு ஆஃப் சிக்கன் சாப்பிட்டேன், குவார்ட்டர் சிக்கன் சாப்பிட்டேன்னா அதெல்லாம் முடியாது அதுக்கு பின்னால். அந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணிட்டவங்க வந்து நான் திடுக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு பெரிய வயிறு நிபுணர், குடல் நிபுணர் அப்படின்னு போகும்போது அந்த சர்ஜரி பண்ணிக்கோங்க. ஈஸி, நீங்கள் நினச்சா கூட சாப்பிட முடியாது, அது உங்களுக்கு ஈஸி அப்படின்னு செஞ்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். நீங்களாக வந்து வாயை கட்டுப்படுத்தணும், நீங்களாக ஒரு சுய உலகத்துக்கு வரணும். இறைவன் கொடுத்த ஒரு உறுப்பை கட் பண்ணி எடுத்துட்டு எனக்கு வந்து பசி இப்போ கம்மியாயிடுச்சுங்கிறதுல உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை நம்ம பார்க்கல. ஆனால் திடுக்குன்னு ஒரு உடல் குறைவுங்கும் போது அந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கலாம். நம்ம அதுவும் தெரியாமல் பேசக்கூடாது, அது அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். மேம் அதே மாதிரி ஒரு ஆரம்ப கட்டம், அதாவது மீடியாக்குள்ளேயும் சினிமாக்குள்ளேயும் வரதுக்கு முன்னாடி இந்த மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க அந்த ஒரு அந்த சில்வர் கலரில் இருக்க ஒரு பவுடர் மாதிரி ஒன்று உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு தான் வந்துட்டு ஸ்டேஜ் ஃபுல்லாக இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்கும் அதை வந்து பூசிக்கிட்டே வந்து உடம்புல வந்துட்டு பூசிக்கிட்டே வந்து ஸ்டேஜில் வந்து ஷோ பண்ணுவேன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க உடம்புல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா மேம்? இல்லை, இது ஒரு நல்ல, இந்த மாதிரி நான் திங்க் பண்ணலை, நீங்கள் சொல்லும்போது தான் யோசிக்கிறேன். அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான், அது தேவையில்லை. நீங்கள் சொல்ல மாதிரி அந்த ரோபோங்கிற பேர் வந்ததுக்கு அவர் வந்து ஒரு சில்வர் கலர் பவுடர் போட்டு அது ஒரு ரோபோ மாதிரியே அவர் வந்து மேடை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படி பண்ணக்கூடாதுங்க. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹார்பிக் போட்டு வீடு துடைக்கக்கூடாது, மஸ்கிட்டோ காயில் வந்து பொருத்தி அந்த புகையை வந்து நீங்கள் நைட்டு முழுக்க பண்ணக்கூடாது. உயிர்களை கொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம கொல்லும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ நம்ம அது பெரியவங்களாம் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு 1/2 பக்கெட் தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் வேப்பிலை எல்லாம் போட்டு துடைப்பாங்க, கிருமிகள் எல்லாம் வெளியே போகிறக்கு. நைட்டு முழுக்க நீங்கள் வந்து ஒரு கொசுவை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய ஆயுசை கம்மி பண்ணும். அதனால தான் அந்த காலத்து பெரியவர்கள் வீட்டு வாசலில் ஒரு வேப்ப மரம் வச்சுக்கோங்க, வேப்ப மரமோ புங்க மரமோ ஒரு மூங்கில் மரமோ உங்களுக்கு வந்து நல்ல காற்றை கொடுக்கக்கூடிய ஆலமரம், அரச மரம், நம்மளுடைய நாட்டு மரங்களை தழுவி வரக்கூடிய காற்று வந்து நம்மளுடைய ஆயுசு ஜாஸ்தி பண்ணும். இவர் வந்து உடம்பு முழுக்க வந்து அது பூசும்போது என்ன ஆகுனா, உடம்புல வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகள் வழியாக நீங்கள் வந்து இதெல்லாம் உள்ளே போகும். அதனால தான் நம்ம அந்த காலத்துலேருந்து மஞ்சள் பூசி குளிக்கிறது, நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம உடம்புல பூசிக்கிட்டோம். அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். பட்டு அது எப்படி இருந்து, ஏன்னா ஒரு 3 மணி நேரம் அதை பூசிட்டு ஆடினாரு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து அதை பூசிட்டு உட்காந்துருந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது பண்ணுறன்றப்போ அது பண்ணி ரொம்ப நாட்கள் இருக்கும். ஆனால் அதோட தாக்கம் வந்து உடம்புல இருந்துகிட்டே தானே இருக்கும். எப்படி இப்போ நீங்கள் தலையில் வந்து இப்போ எனக்கு வந்து 55 வயது ஆகுது, நாங்கள் டை போடுறதில்ல. தலையிலையும் இத்தனை லட்சக்கணக்கான ஓட்டைகள் இருக்கும். டைங்கிறது ஒரு சரியான பாய்சன். அதை நீங்கள் கலந்து வாயில் ஊற்றி குடிச்சிட்டோன்னா போய் சேர்ந்துருவோம்.
அப்போ அந்த பாய்சனை நீங்கள் குளிர தலையில் அடித்து 10 நிமிஷம் கழித்து உடனே நம்ம வாஷ் பண்ணாலுமே உங்கள் மேல் வழியாக, அதுவும் வந்து தலை பாகங்கிறது ரொம்ப முக்கியமான பாகம். நம்ம அந்த காலத்து பெரியவங்க வந்து எண்ணெய் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு தலையில் வந்து இது பண்ணுவாங்க, ஒரு நல்ல விஷயத்தை வந்து தலையில் வச்சு தேய்ப்பாங்க. நல்ல காரியங்கள் சடங்குகளுக்கெல்லாம் அந்த உச்சந்தலையில் போடுவாங்க. நம்மளோட பீனியல் கிளாண்டோட செக்ரியேஷன் ஆகிறதுக்கெலாம் அந்த உச்சந்தலைங்கிறது நல்லது. ஒரு சளி பிடிச்சா கொஞ்சம் திருநூறு எடுத்து தலையில் தேய்ப்பாங்க. அப்போ தலை பாகங்கள் இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் மண்டையெல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக கபாலம் வச்சு கடவுள் படைச்சிருக்காரு. நம்ம டையை வந்து ஒரு பாய்சனை தலையில் அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து விவரம் தெரிஞ்சவங்க இதை பண்ண மாட்டாங்க. இப்போ நமக்குலாம் வந்து முடி எனக்கு பாதி முடிக்கு மேலே நரைச்சிருச்சு. நம்ம எதுக்கு இயற்கை முறையில் தான் நம்ம இதை கலரிங் பண்ணிக்கிறோம் மொழியே, அது பண்ணக்கூடாது. ரோபோசங்கர் பண்ணதெல்லாம் அது எப்படி மேபி அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தட நிறைய தப்பாக செஞ்சுக்கிட்ட மாதிரி படுது. அதாவது அவர் ஒரு நல்ல ஒரு நல்ல கலைஞன், நிறைய பேர் சிரிக்க வச்சவர், நிறைய நல்ல குணங்கள் இருந்தது. ஆனால் எல்லாம் இருந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அது பெரிய சர்க்கிளுக்கு வந்துடும். அவ்வளோ சிரிக்க தெரிஞ்சவர், அவர் எல்லாத்தையும் நல்லா நடந்துக்கிட்டார். நம்ம நிறையா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர். ஆனால் குடிப்பழக்கம், அந்த குடிப்பழக்கத்தை தொடர்ந்து இருந்தது. குடிப்பழக்கத்துலேருந்து மீள்றதுக்கு வந்து இயற்கை வழிகள் எதுவுமே தேர்ந்தெடுக்காமல் டப்புன்னு வேறு வழிகளை தேர்ந்தெடுத்தது. மஞ்சக்காமாலி, அதுக்கு அவர் பண்ணிக்கிட்ட ஒரு சிகிச்சைகள்னு சொல்லி நிறைய காரணங்கள். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மேம், என்னன்னா 48 வயசு தான் ஆகுது, இது இறப்பதற்கான வயசும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறையா ஆண்கள் நிறையா பேர் இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வரும். ஒருவேளை நமக்கு மஞ்சக்காமலை இருக்குது, அவருக்கு இன்னொரு நீர் சத்து குறைபாடுனால தான் இறந்துருக்கான்றப்போ இதனால நமக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்ற ஒரு பயம் வரும். ஸோ ரோபோ சங்கரை இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தால் காப்பாற்றிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாட்கள் வாழ்ந்திருக்கலாம்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ண தவறிட்டார்னா? அதாவது ரோபோ சங்கர் மறைவுக்கு வந்து ஒரு ட்ரிங்க் எடுத்தது ஒரு காரணம் அப்படிங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு சோஷியல் ட்ரிங்க் பண்ணுறாங்க, வாரத்துக்கு நான் ஒரு தடவை சாட்டர்டே நைட்டு வந்து நான் அளவாக எடுத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு பயம் வந்தால், நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன்னு. ஏன்னா ட்ரிங்க்கு ரெகுலராக எடுத்துகிட்டு நான் 110 வருஷம் இருந்தேன்னு நிறைய பேரும் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரிங்க்கை வந்து ஓவராக எடுத்துகிட்டு அராத்து பண்ணுறது தான் தவறு. அப்படி ஒரு சோஷியல் ட்ரிங்கராக நீங்கள் இருக்கிறீங்க இல்லைங்க, சோஷியல் ட்ரிங்கருங்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் சொல்ல, வாரத்தில் நான் 3 நாள் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், நைட் வந்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆண்கள் வந்து உங்கள் வீட்டில் கரிசலாங்கண்ணி பொடி நாட்டு மருந்து கடையில் ப்ளஸ் அமுக்கராம் பொடி, கரிசலாங்கடி பொடி வந்து ஒரு 50 கிராம்னா அமுக்கராம் பொடி வந்து 150 கிராம். இது எதுக்கு சேர்க்குறோம், அது எதுக்கு சேர்க்குறோம் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிங்க் எடுக்கிற குடிப்பழக்கம் உள்ள ஆண்களுக்கு வந்து ஒன்று அவங்களுடைய உடல் உறுப்புகள், வயிற்று உறுப்புகள், குறிப்பாக கல்லீரல், இதோட பாதிப்பு வந்து இருக்கும். அது பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா கரிசலாங்கண்ணி உங்களுக்கு அப்பேற்பட்ட தாய் மாதிரி உங்களை பார்த்துக்கும். நான் தண்ணியே போடுவேன், ஆனால் எனக்கு உடம்புல வந்து பிரச்சனை வரக்கூடாது, நான் வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி எடுப்பேன், ஆனால் எனக்கு வந்து பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறவங்க கரிசலாங்கண்ணி பொடி அதை சேர்த்துக்கணும். அமுக்கராம் பொடி ஏன் அதை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக பார்த்துக்கிறேன்னா, ஓவராக தண்ணி போடுறவங்களுக்கு எல்லாமே இந்த கை நடுக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இந்த 2 தான் குடிப்பழக்கிறவங்களுக்கு வந்து மெயினாக வரக்கூடியது. அதாவது உங்களுடைய கல்லீரல் பாதிப்பு, உடல் உள்ளுறுப்புகள் பாதிப்பு, 2வது வந்து நரம்பு பாதிப்பு. அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணி போட்டுட்ருக்கிற ஒரு ஆண்கிட்ட வந்து மனைவி வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, மேம் ஒன்றுமே இல்லை மேம், சும்மா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க மேம், அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலாக பேசுவாங்க. ஸோ அதிகமாக தண்ணி அடிக்கிறவங்களுக்கு அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னாலே செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே இல்லை, பார்க்கின்சன், பேரலிட்டிக்கு, மெமரி லாஸு, உங்களுக்கு மைக்ரைன், ஹெட்டேக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்குது, ஃபிட்ஸ், காக்கா வலிப்பு அப்படிலாம். அப்போது அந்த மாதிரி இந்த 2 பாதிப்புகள் வரும், உள்ளுறுப்புகள் பாதிப்பு, குறிப்பாக கல்லீரல் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு. ஸோ நரம்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அமுக்கராம் பொடி அது வந்து ஒரு 3 மடங்கு எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக எடுக்க வேண்டாம், ஏன்னா கரிசலாங்கண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கு, 4ல் 1 பாகம் எடுத்து போதும். அப்போது ரேஷியோ என்னென்னா 50 கிராம் கரிசலாங்கண்ணி பொடி, 150 கிராம் அமுக்கராம் பொடி. இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் குழப்பி சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சுக்கோங்க. இல்லை வந்து ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு இதை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து முழுங்கிட்டு கலக்கி ஒரு ஸ்பூனில் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் முழுங்கிட்டு 1 டம்ளர் பால் குடிச்சுக்கோங்க சுட சுட. அப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் ட்ரிங்க் எடுக்கிறீங்க, வாரத்தில் 2 நாள் வந்து சோஷியல் ட்ரிங்க் இருக்க சொல்கிறேன், இல்லை அராத்தா எடுக்கிற என் புருஷன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மேம் டெய்லி எடுக்கிறாரு, அவர் வந்து செத்து போயிடுவாருன்னு பயமாக இருக்குன்னா இதை வந்து அவர்களுக்கு ரெகுலராக பண்ண சொல்லுங்கள்.
மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். முதல்லயே அவருக்கு பாதிப்பு இருந்தாலும் இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது அவரோட உடம்புல ஒரு நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு விஷயம். நான் உடனே ட்ரிங்க் எடுக்கிறவங்கள வந்து அப்ரோச் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி நான் ஒரு விஷயத்தை பேசலை. என்னுடைய கணவர் என்னுடைய மகன் அடிக்கிறாரு, ஆனால் அவரை நான் இழந்துட விருப்பமில்லை அப்படிங்கிறவங்களுக்கும், நான் வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கர், நான் வந்து என்னை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒருவேளை இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தா ரோபோ சங்கர் வந்து அப்போ நிச்சயமா காப்பாற்றிருக்கலாம். நிச்சயமா. ஸோ இது வந்து அவருடைய சரிவுக்கு ஒரு காரணங்கிறது தொடர்ந்து ட்ரிங்க் எடுத்தது. சிகிச்சை வந்து ஒரு கட்டத்தில் மேலே மேலே பண்ணும்போது எல்லாமே வந்து உடல் உறுப்புகள் மேலே மேலே பாதிப்பு, அதோட பக்க விளைவுகள் வரதான் செய்யும். இயற்கை மருத்துவத்தை வந்து உங்களுக்கு வந்து எப்போயுமே சேஃப்டியாக நினைங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். நான் அலோபதி இங்கே வந்து குறை சொல்லவே இல்லை. அது எடுத்துகிட்டு இருக்கும்போது சேம் டைம் வந்து இயற்கை மருத்துவம் எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் இன்டிகிரேட்டட் மெடிசன் அப்படிங்கிறது. ஓகே மேம், தேங்க்யூ.